சரி, இப்போ தக் லைஃப் படத்த ஒட்டி சில கிரிட்டிசிசம்ஸ் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். என்ன கிரிட்டிசிசம்ஸ்னா, த்ரிஷா மேமோட ஒரு கேரக்டரைசேஷன். அந்த கேரக்டரைசேஷன் அவங்க ஏன் எடுத்து நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில குற்றச்சாட்டுகள் நம்ம மக்கள் வந்து பப்ளிக் ஒப்பீனியன்ல இருக்கிறத பார்க்க முடியுது. அண்மையில பாலிவுட்ல வந்து ஒரு கங்குபாய் கத்தியாவாடின்னு ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. ஆலியா பட் அந்த ரோல்ல எடுத்து நடிக்கிறாங்க. செக்ஸ் ஒர்க்கரா நடிக்கிறாங்க. நேஷனல் அவார்ட் வின் பண்றாங்க. ஈவன் மணிரத்னம் வந்து 86ல நாயகன் எடுக்கும்போது கமல் சார் சரண்யாவை மீட் பண்ற இடம் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூஷன் விடுதியில. அப்போ அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு ஆடியன்ஸ் இன்னைக்கு ஏன் அதை வந்து கிரிட்டிசிசமா பாக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு படத்துல சில குறைகள் சொல்றாங்க, அது ரெண்டாம் பட்சம். ஆனா அந்த கதாபாத்திரத்தையும் அவங்க ஏன் எடுத்து நடிக்கிறாங்கிற ஒரு கேள்வி எங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஆக்சுவல் கேள்வி டைரக்டர் டு த்ரிஷா அவங்க கிட்ட தான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா கரெக்டான ஆள் அவங்க தான். நம்ம பொதுவா பேசுவோமே, நம்ம தம்பி பொண்டாட்டிய அண்ணன் லவ் பண்றான், அந்த படத்தை நம்ம ஹிட் பண்ணிருக்கோம். வாலி, ரைட்டா? கரெக்ட். ஸோ நம்ம வந்து ரொம்ப எத்திக்கலான ஆளுங்க, இல்லை வந்து ரொம்ப சோஷியலாக வந்து இதெல்லாம் யோசிச்சு பண்ணுறது இல்லை. நம்ம எந்த அளவுக்கு கதை சொல்கிறோங்கிறது தான். இந்த கதையில வந்து அவங்க பண்ணலாமா வேணாமுங்கிறது வந்து அவங்க எடுக்க வேண்டிய டிசிஷன். ஒரு டைரக்டர் எழுத இப்போ யாருமே என்கிட்ட நீங்க ஏன் பெர்லின் கேரக்டர் பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லை. கரெக்ட், வெரி ட்ரூ. ரைட்டா? பெர்லின் கேரக்டர் அக்செப்ட் பண்றவங்களுக்கு இதையே அக்செப்ட் பண்ண முடியல. பெர்லின் அப்போ ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும்பொழுது அட்லீஸ்ட் ஸ்டோரி டெல்லிங்ல நம்ம அந்த கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அவனை அக்செப்ட் பண்ண வேணாம். அவன் ஏன் இந்த மனநிலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காகத்தான் ஸ்டோரி டெல்லிங்ல அந்த மாதிரி கேரக்டர் வைக்கிறோம். ஸோ இப்படி வைக்கக்கூடாது அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் ஆடியன்ஸுக்கோ கிரிட்டிக்ஸுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. அப்படின்னா நீங்களே படம் எடுங்க. நீங்களே படம் எடுக்கும் பொழுது நீங்க தெளிவா எல்லாருமே நல்லவங்க மாதிரி எடுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி கூட எடுத்துட்டு போகலாம், தப்பு இல்லை. அதுவும் ஹிட் ஆகும். ரைட்டுங்களா? பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you.